நான் வெளியில சொல்ல முடியாதுமா. என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்க வீட்ல ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்கள எங்களால பார்த்துக்கவே முடியல. அவங்க சாகவும் மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? இப்படின்னு சொல்ற உயிரோட இருக்க முடியும். அது தப்பு. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. உயிருக்கு எந்த பிரச்சனை? 40 வயசுக்கு மேல உங்களுக்கு அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ், நீங்க செலவு பண்ற அப்படி இல்லைன்னா இது வந்து தமிழ் குடும்பங்கள் இதை செய்றாங்க. நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க உங்களோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சுக்கிட்டே போகுது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு மோசமான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துக்கிட்டு நிறைய ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, இன்னைக்கு அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? அது வந்து சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்மா. ஆனா நீங்க சொல்றது உண்மை. பட் அட் எண்ட் ஆஃப் தி டே நிறைய நேரத்தில் பிரேக்கப் ஆகிடும். 5% தான் சக்ஸஸ் ஆகும், 95% பிரேக்கப் தான் ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், பேரண்டிங் இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஓகே, நிறைய பேர் வந்து லவ் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா. அப்புறம் இந்த அப்புறத்தை தவிர வேற உருப்படியா எதுவுமே பேசிருக்காது. அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன். ஹலோ ஆல் டேக் ஒன் வியூவர்ஸ், திஸ் இஸ் மஞ்சுளா கோவிந்தன். இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்த தலைமுறைகளுடைய ஹெல்த் கான்சிக்வன்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் பார்க்கும்பொழுதே என்ன வாழ்க்கை வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அம்மா அப்பாலாம் கேள்வி கேட்கறது நம்ம காதுபட கேட்டிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ரீசெண்டாக நான் ஒரு புகைப்படம் பார்த்தேன். 1960s அமெரிக்காவோட அந்த ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய அந்த தெருவில் எடுத்த ஒரு பிக்சர். அதில் வந்து ஒருத்தருக்கு கூட தொப்பையே இல்லை. எல்லாருமே உள்ளியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்பயுமே அவங்க என்ன நம்மள மாதிரி சாம்பார் இட்லிமா சாப்பிட்ருப்பாங்க இல்லை இல்லையா? அவங்களோட சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது அப்போ அவ்வளவு இல்லை. அவங்க ஹெல்தியான ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்த காலம் அமெரிக்கன்ஸே கூட. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தாங்க, ஹெல்தியாக இருந்தாங்க, அளவாக சாப்பிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 20 இயர்ஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். ஒரு 20 இயர்ஸ் பேக் எனக்கு ஞாபகம் இருக்க, சென்னையில் வந்து பீட்சாலாம் அப்படி எல்லாருக்குமே கிடைக்காது. கேஎஃப்சின்னு ஒரு பொருள்லாம் கிடையாது. அதெல்லாம் வெளிநாடுகளில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் நமக்கு இங்கே பெருசாக நமக்கு கிடைக்கல. நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஹோட்டல் போனால் நம்ம சோறு சாப்பிடுவோம், குழம்பு சாப்பிடுவோம், இதுதான் வெளி சாப்பாடு இல்லையா? அதை தாண்டி இந்த மாதிரியான கார்ப்பரேட் வெளி சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்றது கிடையாது முன்னாடி. ஆனா இப்போ அதோட அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாருங்க, ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரியான கார்ப்பரேட் சாப்பாடு வந்து சரியில்லை, இது வந்து உடம்புக்கு கெடுதல், அது வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வெளில போகிறீங்க சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் இதை மட்டுமே சாப்பிட்ற சில்ட்ரன் எனக்கு இன்னைக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தப்போ அந்த பிரின்சிபல் வந்து சொன்னாங்க, நான் ஆனுவல் டே ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி, மேம் இந்த சாப்பாடை பற்றி கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள் மேம், ஏன்னா இங்கே இருக்கிற சில்ட்ரன் வந்து முந்தின நாள் நைட்டு பிரியாணி வாங்கி வச்சுக்கிறாங்க, காலையில் அதை சூடு பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றாங்க, திரும்ப மத்தியானம் பிரியாணி கொடுக்குறாங்க, திரும்ப நைட்டும் பிரியாணி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து தமிழ் குடும்பங்கள் இதை செய்கிறாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க பெருசாக அந்த பிரியாணி விருப்பப்படுறது கிடையாது. அவங்க முன்னாடிலாம் சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க பர்கர் சாப்பிட்றாங்க. பர்கர் 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 3 வேளையும் பர்கர், இல்லைன்னா 3 வேளையும் பீட்சா. இதை தான் தப்புன்னு சொல்லி சொல்கிறோம். திஸ் இஸ் நாட் ஓகே. நான் சொல்றது புரியுதா? ஒரு பேலன்ஸ்ட் டயட் கண்டிப்பா வேணும், ஃப்ரெஷ் ஃபுட் வேணும். எவ்வளவுதான் நம்ம ப்ரிசர்வ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருப்போமா, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, கட் என்னத்துக்கு ஆகுறது? சி, நம்ம இன் சைக்காலஜி வி சே there is something called the gut brain axis. the கட்டுக்கும், அதாவது இன்டெஸ்டைனுக்கும் பிரெயினுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. நீங்க உங்களோட கட்டை இன்டெஸ்டைனை பார்த்துக்கலனா உங்களோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதனாலும் சாப்பிடுவேன், எப்படினாலும் இருப்பேன்னா, நான் எப்பயும் சொல்ற மாதிரி 40 வயசு வரைக்கும் ஒண்ணுமே செய்யாது. அப்படியே வா ஜாலி, நைட் மிட் நைட்டா பிரியாணியா, மிட் நைட் ஐஸ்கிரீமா, சூப்பரா இருக்கும்.
40 வயசுக்கு மேல உங்களுக்கு அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ், நீங்க செலவு பண்ற பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கும். சம்பாதிக்கிறது எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. லைஃப் ஸ்பேன் இஸ் இன்க்ரீஸ்ட் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, நல்ல மெடிகேஷன் இருக்கு, ஆல் அட் அ காஸ்ட். ஆமாவா இல்லையா? சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்னன்னா, உயிரோட இருக்க முடியும். அது தப்பு. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. உயிருக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மெடிசின்ஸ் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரப்பீஸ் இருக்கு. உங்களுக்கு கிட்னி பிரச்சனையா டயாலிசிஸ் இருக்கு, இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுமா அவைலபிலிட்டி இருக்கு, லிவர்ல பிரச்சனை எல்லாமே இருக்கு. ஆனா எந்த ஃபீல்டுல இன்னும் ரிசர்ச்சும் ட்ரீட்மெண்ட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா சைக்கியாட்ரியில தான். உங்களோட உடம்பு நல்லா இருக்கும், ஆனா ஒரு இன்னைக்கு நான் பார்க்குறேன் அல்சைமர்ஸ் வந்து 55 வயசுல வருது, 60 வயசுல டிமென்ஷியா வருது. என்ன பண்ணுவீங்க? உங்க உடம்பு மட்டும் நல்லா இருக்கும், மூளை சரியா வேலை செய்யாது. யூ வில் ஹாவ் நியூரோ சைக்கியாட்ரிக் இஷ்யூஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. நான் வெளியில சொல்ல முடியாதுமா. என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்து, எங்கள் வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்கள எங்களால் பார்த்துக்கவே முடியலை, அவங்க சாகவும் மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, லாட் ஆஃப் தெம் ஆர் தேர். எனக்கே பாவமாக இருக்குது. சரி, அவங்களுக்கும் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவங்க நல்லா இருக்காங்க, மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மென்டலி தே ஆர் நாட் ஓகே. அப்போது நீங்கள் உங்கள் உடம்பை சரியாக பார்த்துக்காம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு மோசமான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துக்கிட்டு, நிறையா ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, இன்னைக்கு அதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ஸ்டேட்டஸுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? நம்ம வந்து சாட்டர்டே ஆனால் ஒரு பப்புக்கு போய் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணாதான் நீங்களாம் பணக்காரங்க, நீங்களாம் நல்ல வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்லுது. வெரி பேட் மிஸ்கன்செப்ஷன். அப்படி கிடையாது. எப்படி வேணா வாழ்க்கையை வாழலான்னா அப்படி கிடையாது. இப்படித்தான் வாழணும்னு இருக்கு. அது மற்றவங்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நம்ம செய்கிற பாவ புண்ணியம்தான் நமக்கு வந்து வயசான காலத்தில் நல்ல சாவு கெட்ட சாவு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து, உங்களோட உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சஃபர் பண்ண மாட்டீங்க வயசான காலத்தில். ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. மீம் மெட்டீரியலாகவே ஆக்கி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது அதிகபட்சமாக வந்து பெண் தான் வந்து வயசில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் மெட்டீரியலை கிரியேட் பண்ணி இந்த விஷயத்தை உருவாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்குள்ள இருக்கு. நிஜமா? அது வந்து சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேம்மா. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை. நிறைய என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த பசங்களே வந்து ஐ ஷுட் சே ஒரு 60% வந்து அவங்கள விட அதிகமான வயசுல இருக்கிற பிள்ளைகளை வந்து லவ் பண்ற பசங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நிறைய நேரத்தில் அது பிரேக்கப் ஆயிடும். ஓகே, அது ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. 5% தான் சக்ஸஸ் ஆகும், 95% பிரேக்கப் தான் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், பேரண்டிங் இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே, இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து என் குழந்தை மாதிரி நான் நல்லா பார்த்துக்கிறேன்னா அட் சம் பாயிண்ட் வேற யார் மேலேயாவது அட்ராக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏன்னா இதில் ஒரு பேரண்டிங் தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு கண்டினியூவஸ் கன்சிஸ்டன்ட் ரொமான்ஸோ இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐ கேர் ஃபார் யூ, அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் வெல் டு டூ வீட்டில இருந்து வர்ற பசங்க எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கையில் பணம் இருக்குது, அப்போ அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. எத்தனை நாள் தான் இந்த பொண்ணு வந்து செலவு பண்ணுற பையனுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆன் லாங் ரன் அது வந்து சரியாக வராது. அண்ட் இந்த டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுற நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் போதும் தேர் ஃபாலோயிங் இன் அ ரிலேஷன்ஷிப். நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக இதுவுமே ஒரு ட்ரெண்டாக என்னன்னு தெரியல. திருச்சிற்றம்பலம் படத்தை பார்த்துட்டு நாங்கள் தான் சோபனா, நாங்கள் தான் திருன்னு பல பேர் இருக்காங்க. ஓகே, அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை விமர்சனம் செய்கிறதுக்கோ நம்ம ஆட்கள் கிடையாது. ஒரு சில சமயங்களில் இந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டே இருக்கும், அது திடீர்னு லவ்வாக கன்வேட் ஆகும். அது ஓகேவா, ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா? நீங்கள் என்கிட்ட போய் கேட்குறீங்க. நானும் என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணேன். ஓகே, தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லவ். நாங்கள் சைக்காலஜியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
லவ் சொல்லுவோம். அதுல வந்து ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரீம்லி பொசசிவ், பார்த்து இந்த அன்னியன்ல வர அம்பி கேரக்டர் மாதிரி வெளியில இருந்து மட்டும் பார்த்து போய் எக்ஸ்பிரஸ் பண்ணாம ரொம்ப நாள் சாக்லேட் பேப்பர்லாம் சேர்த்து வச்சு அதுக்குள்ள வேற எவனாவது கொத்திட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லவ். சில பேர் வந்து ரொம்ப ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாம விளையாட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் லவ்வும் இருக்கு. சில பேர் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. ஒரு கோல் செட் பண்ணி தே வில் பி இன் எ ரிலேஷன்ஷிப். நான் இது படிக்கிறேன், நீ இது படி, நான் இந்த வேலை பார்க்குறேன், நீ இந்த வேலை பாரு, இந்த டைம்ல நம்ம வீட்டில் சொல்லி புரிய வைப்போம், அப்போ நம்ம லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அப்படியே இவரோடய சேர்ந்து இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய லவ் ரிலேஷன்ஷிப்ஸும் ஒர்க் ஆகும். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லவ். இதுல என்னன்னா 2 பேர்கிட்டயும் அந்த இமோஷன் இருக்கணும். ஓகே. அப்பதான் அது ஒர்க் ஆகும். See some cases அந்த பையனுக்கு அந்த இமோஷன் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வந்து நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லையே, நீ ஏன் இந்த மாதிரி என்கிட்ட அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆயிடும். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அந்த அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள 2 பேர்கிட்டயும் அந்த இமோஷன்ஸ் இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போக முடியும். இல்லாட்டி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும் தேவையில்லாம இல்லையா. பட் அது ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒர்க்ஸ். பிகாஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம், மேரிட்டல் கவுன்சிலிங்லேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஓகே. சில விஷயங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் நண்பர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்ட், மேல் ஃப்ரெண்ட், ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா அதை வந்து ரசிச்சு சிரிச்சு ஜோக் அடிப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் அந்த விஷயத்த செஞ்சா கோவம் வரும். வை? பிகாஸ் அதுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படிங்கிறனால தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தா எப்போ பாரு பிரச்சனை தான். வாரத்தில் 7 நாளில் 6 நாள் பிரச்சனை அப்படின்னே வச்சுக்கலாம். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, ஒருவேளை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு டைமே இல்லையோ. ஏன்னா ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன கோபனாலும் ஃபோன் எடுத்து ஆத்திரமா கத்திட்டு வச்சிடுறாங்க. பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லை, அந்த ஒரு டைமே இல்லை. ஒரு நாள் அதனால இந்த சண்டை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுமா. சண்டைகள் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பல காலமா இருக்கு. எங்க பாட்டி காலத்துல இருந்து இருக்கு. எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமா அடி வாங்கியிருக்கான் எங்க தாத்தாட்டா, போட்டு செம்மையா அடிப்பாராம். ஏன்? சாப்பாடு சூடா இல்ல அப்படின்னு அடிப்பாராம். ஓகே. இன்னைக்கு உங்களை போட்டு அடிச்சா என்ன பண்ணுவீங்க? இருக்க மாட்டோம். ஆனா எங்க பாட்டி இருந்தது. ஏன்னா 8 பிள்ளைங்க இருக்காங்க, என்ன பண்றது, எனக்கு இன்னும் ஒரு இன்கம் இல்ல, வேற இவரை விட்டா வேற நாதி இல்ல, அதனால இருந்துருவோமே. நாளாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வரும்போது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒன்றும் வரும். அது வந்து ஒரு அன்அவாய்டபிள் விஷயம். நான் இதுக்காக எல்லாருமே வந்து வேலைக்கு போகாம ஹஸ்பண்டுக்கு அடிமையா இருங்கன்னு நான் சொல்லலை. இப்படிதான் இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கண்ட்ரியில 50% விமென் இருக்கும். அந்த 50% எம்பவர் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ்க்கு நல்ல நல்ல வேலை கொடுத்தா என் நாடு ஃபாஸ்டா வளரும் இல்லையா. ஆனா அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டையும் கொடுக்கணும்ல. நம்ம ஸ்லேவ் மாதிரி நடத்த முடியாது இல்லையா. ஆனா நிறைய பேர் வீட்டில் எங்க அப்பா எங்க அம்மாவை இப்படிதான் நடத்தினார், எங்க தாத்தா எங்க பாட்டி இப்படிதான் நடத்தினார், அப்ப நானும் இப்படிதான் பண்ணுவேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து லவ் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா, என்ன பேசணும், குப்பை மாதிரி தேவையில்லாத விஷயங்கள். அப்புறம் 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 இந்த அப்புறத்தை தவிர வேற உருப்படியா எதுவுமே பேசிருக்காரு. அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன். நான் வந்து சமீபத்துல ஒரு ரீல்ல கூட பார்த்தேன், ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஐயோ, என்ன உங்க அம்மா வந்து உன்னை பாத்திரம் கழுவுற சொல்றாங்களா செல்லம், நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னா நீ மகாராணி மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்க முடியாது இல்ல, அங்க போனாலும் இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லவ் பண்ற ஸ்டேஜ்ல வந்து மானே தேனே பொன்மானேன்னு இனிப்பா சர்க்கரையா பேசுறதெல்லாம் நடக்கும். ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க சேர்ந்து வாழும் போது என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 தாட் வருது இல்ல, அதை அவங்களுக்கு கோப்பப் பண்றதுக்கு டைம் ஆகும். ஒரு 2 to 5 years கூட ஆகும். நிறைய பேர் அந்த டைமை கொடுக்கறதே கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்ப என்ன இப்படி பேசுற, இதுதான் ஒரிஜினல். அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இவன் கோவக்காரன், இப்போ இந்த வர்ற பொண்ணு வந்தா தான் தெரியும், இப்போ வரைக்கும் ஃபோனில் ஈன்னு சிரிச்சு பேசுவான். இந்த வீட்டில் அவங்க அம்மா சொல்லும், இவ தூங்கிட்டே இருப்பா 10 மணி வரைக்கும், அங்கேயும் போய் தூங்குவா, அப்பதான் பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் போது தான் தெரியும் நம்ம எவ்வளவுதான் ஒரு கல்யாண வாழ்க்கைன்னு ஒன்னை இமேஜின் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லவ் பண்ணும் போதோ இல்லை அந்த அந்த என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச அந்த 2-3 மாசத்துல வந்து இப்படிலாம் இருப்போம் அப்படிலாம் இருப்போம். நீங்க
ஒரிஜினல் மேரிட்டல் லைஃபை இமேஜினே பண்ண முடியாது. நீங்க என்ன இமேஜின் பண்ணாலும் அது வேற மாதிரி தான் இருக்கும். என்ன பிளான் பண்ணாலும் என்ன பிளான் பண்ணாலும் ஆப்போசிட், எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் ஆப்போசிட்டா தான் இருக்கும், ஷாக்கிங்கா தான் இருக்கும். போக போகத்தான் இது சரியாகும். பட் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க ஒரு விதமா வளர்ந்துருக்கீங்க, அந்த பையன் ஒரு விதமா வளர்ந்துருக்காரு. அவங்க அப்பா அம்மா உங்களை வளர்க்கல இல்லையா? அப்போ அவரை மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. அங்க போய் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஈவன் ஃபார் இன்லாஸ், மதர் இன்லா, ஃபாதர் இன்லாக்கு நான் என்ன சொல்லுவேன், அந்த பிள்ளை வந்து நீங்க வளர்த்த பிள்ளை கிடையாது. அப்போ நீங்க நினைச்ச இது எல்லாமே அந்த பிள்ளை வந்ததுல இருந்து செய்யணும் அப்படின்னா அது எப்படிங்க? அது அப்படி நடக்காது. இல்ல, கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல, 2 பேரும் நாங்க வளர்ந்த விதம் இப்படி, நீ வளர்ந்த விதம் இப்படி, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துப்போம், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துப்போம், நமக்குன்னு ஒரு குடும்பத்தை, ஒரு வாழ்க்கையை உருவாக்குவோம் அப்படின்னா அதுதான் அழகான ஒரு மேரிட்டல் லைஃப். அதுக்குள்ள எல்லாரும் பூந்து கருத்து சொல்லி நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், எங்க வீடு இப்படி, உங்க வீடு இப்படி, இதுல தான் சண்டைகள் அதிகமா வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்தா தானே பேசி தீர்த்துக்கணும். தேவையில்லாம இன்லாஸை இன்வால்வ் பண்ணாதீங்க, மரியாதை குறைஞ்சிடும். இப்போ நான் எங்க அம்மாட்ட சண்டை போடுறதுக்கும், இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா இல்லையா? நான் வந்து எங்க அம்மா ஏதாவது திட்டுவேன், நாளைக்கு பின்ன கொஞ்சுவேன், வேற யாராவது திட்டா மனசு நோகும்ல. ஸோ அப்போ அது தட்ஸ் நாட் ஓகே. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகள் உங்களுக்குள்ளே வைக்கும் போது ஃபேமிலி இஸ் பெட்டரா இருக்கும். ஓகே, ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், யாருமே அவங்களுடைய இன்லாஸ் வீட்டில் போயிட்டு ஒரு 3 நாளைக்கு மேலே பெரும்பாலும் ஸ்டே பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் விரும்புறது ஒரு தனி குடித்தனம்லேயே இருந்துடலாமே, அதுதானே நல்லது, அப்பப்போ போய் 2 பேரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க. யூர் யங் கேர்ள், நோ சொல்லுங்க. இப்போ நீங்க பிரைவசி எதிர்பார்க்குறாங்களா? என்ன பிரைவசி? அவங்க என்ன உங்க பெட்ரூம் கதவை வந்து தட்டுறாங்களா? அப்போ அப்புறம் ஏன் உங்களோட லைஃப் ஸ்டைல அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒரு சண்டே அன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து 11 மணிக்கு வரைக்கும் தூங்கணும்னு நினைப்பீங்க. வீட்டுல ஒரு மதர் இன் லா வந்து அதை அலோவ் பண்ணுவாங்களா? விட மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, சில நேரங்கள்ல நீங்க போடுற ட்ரெஸ், நீங்க பாக்குற படங்கள், நீங்க வெளியில போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுல அவங்க கருத்து சொல்லும் போது, இல்ல எங்களுக்குன்னு பிரைவசி வேணும் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது புரியுதா? அப்போ நாங்க நினைக்கிறத நாங்க செய்யணும், அதுல உங்க கருத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலிஸ் இன்லாஸோட இருக்காங்களே, ஆனா அது எந்த மாதிரி இன்லாஸ்னா, எதையுமே கேட்காத இன்லாஸ். எதையுமே கேட்க மாட்டேன், அதுங்க ஏதோ சின்ன சிறுசுங்க கல்யாணம் பண்ணி ஏதோ பண்ணுதுங்க அப்படின்னு இன்வால்வ்மெண்ட்டே இல்லாம இருந்தாங்கன்னா அங்க பிரச்சனைகளே வர்றது கிடையாது. என்னைக்கு இவங்க வந்து அட்வைஸ் மோடுக்கு வர்றாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு அட்வைஸ் பிடிக்கல, எங்களால இப்படி இருக்க முடியாது, நாங்களாம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கோம், அதனால நாங்க வெளியில போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் அந்த தாட் எப்ப மாறும் தெரியுமா? சில்ட்ரன் பிறந்ததுக்கு அப்புறமா, ஐயோ பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்றப்போ, அம்மா கொஞ்சம் பாத்துக்கிறியா, அத்தை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு திரும்ப வந்து ஹெல்ப் கேட்பாங்க. கல்யாணம் ஆன புதுசுல அந்த தேவை இல்லை, they are not dependent on them. இல்ல, அவங்களோட தேவை இல்லை அண்ட் அவங்களோட அட்வைஸ் எல்லாம் தேவையில்லாத விஷயமா தெரியுது, அதனாலதான் அவங்க பிரிஞ்சு போறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட். மேம் ரொம்ப தேங்க்யூ மேம். நிறைய வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா வந்து விளக்கமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.